ஹலோ பசங்களா, தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார்ஸ் உங்க எல்லாரையும் கௌரவிக்கிறதுக்காக, உங்க எல்லாரையும் ரிவார்ட் பண்றதுக்காக நம்ம ஷிமன் சார் உங்களோட வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ்க்கு வர போறாரு. ஓகே, சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். சோ இந்த நம்பர் 1800126456 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, சோ மதுரை, திருச்சி, சென்னை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வேதாந்து லேர்னிங் சென்டர்ஸ்ல கூடி சீக்கிரம் உங்களோட எஃபர்ட்ஸ்க்கு, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு நம்மளோட ஷிமன் சார் வந்து உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி ரிவார்ட் பண்ண போறாரு. மறந்துடாதீங்க, get rewards and recognition, spend a day with Shimon sir, get exclusive giveaways for class 10 and class 12 students. பசங்களா, do stay tuned. ஹலோ பசங்களா, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்க மாஸ்டர் டீச்சர் நிவேதா, மேக்கிங் பயோ லேர்னிங் வெரி 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 சிம்பிளிஃபைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிரான்ஸ்லேஷன் பத்தின டீட்டெயில் ஒரு லெக்சர் வீடியோ தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு கஷ்டம் தோன்ற ஒரு டாபிக், பட் ரொம்ப ரொம்ப அசால்ட்டான விஷயத்துல சிம்பிளா பார்த்துடலாம். ஸோ எப்படி ஒரு சமையல் செய்யறதுக்கு இப்போ நீங்க உங்களோட ஃபேவரட் டிஷ் பிரியாணினா அதுக்கு வந்து நிறைய இன்கிரீடியன்ஸ் தேவை, கரெக்டா? அதே மாதிரி டிரான்ஸ்லேஷன்ன்ற ஒரு ப்ராசஸ்க்கு நிறைய ரா மெட்டீரியல்ஸ் தேவை, நிறைய ப்ரீ ப்ரிப்பரேஷன் தேவை. ஸோ அது என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ், என்னென்ன ப்ரீ ப்ரிப்பரேஷன், ஓகே, அந்த ப்ராசஸ் என்ன, ஸோ அதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாரும் இந்த செஷனை வந்து லைக் பண்ணிருங்க and do leave your comment by the end of the session பசங்களா. So what is translation? So translation என்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா central dogma of molecular biology ல வரும். You see DNA is being converted into mRNA பசங்களா. So இந்த process வந்து நம்ம transcription ன்னு சொல்றோம். ஓகே, இந்த mRNA வந்து புரோட்டீனா கன்வெர்ட் பண்றாங்கல்ல, சோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம டிரான்ஸ்லேஷன் சொல்றோம் பசங்களா. The process of conversion of mRNA into a protein is what we call it as translation. So இந்த ப்ராசஸ் அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா, we call this as central dogma of molecular biology. ஓகே, சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலர் பயாலஜில நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். ஓகே, டிஎன்ஏ டு எம்ஆர்என்ஏ எப்படி அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது, ஸோ அந்த ப்ராசஸ்ல என்னெல்லாம் இருக்கு அதெல்லாம் நம்ம போன வீடியோல பார்த்தோம். we even discussed about genetic code. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த டிரான்ஸ்லேஷன் என்ற ஒரு முக்கியமான ப்ராசஸ்க்கு. ஸோ இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு என்னென்னலாம் ரிக்வயர்மெண்ட்ஸ், ஓகே, ஸோ ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவைப்படும், what are the requirements for translation? முதல்ல obviously எனக்கு mRNA தேவைப்படும், கரெக்டா? so I need mRNA, okay, and I also need tRNA. so இந்த tRNAன்றது என்னோட அமைனோ ஆசிட்ஸை இந்த சைட் ஆஃப் புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு கொண்டு வரும். ஓகே, அதுக்கப்புறம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ரைபோசோம். ஓகே, so ரைபோசோம்ன்றது it is the site of protein synthesis. okay, the site of protein synthesis தான் நம்ம வந்து ரைபோசோம்னு சொல்றோம் பசங்களா. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் you have your rRNA, ரைபோசோமல் RNA. ஓகே, அதுக்கப்புறம் எனர்ஜி தேவை. இது ஒரு அனாபாலிக் ப்ராசஸ், இது ஒரு சிந்தசிஸ் ப்ராசஸ். ஸோ இதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படும். ஓகே, ஸோ இட் நீட்ஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஏடிபி. ஓகே, ஸோ தட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் தான் இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்க்கான மிக முக்கியமான ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்த விஷயத்துக்கு போகலாம். த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேஷன்னா என்ன? இட் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் ஆஃப் பாலிமரைசேஷன் ஆஃப் amino acid to form a polypeptide. so ஒரு polypeptide produce பண்றதுக்கு நிறைய amino acids வந்து polymerize ஆகணும், கரெக்டா? so what is the protein? it is made up of many amino acids. so அதே தான் இங்கேயும் இருக்கு. so ஒரு protein எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல எக்கச்சக்கமான amino acids இருக்கும். and how are these amino acid linked together? okay, இந்த ஒரு amino acidக்கும் இன்னொரு amino acid நடுவுல ஒரு முக்கியமான ஒரு bond இருக்கு. அது என்ன bondன்னு புரிஞ்சுக்கிறது அதோட முக்கியமான விஷயம் பசங்களா. ஓகே, what is the bond that is present between two amino acids பசங்களா? சோ அந்த பாண்டை வந்து நம்ம
peptide bond ன்னு சொல்றோம். Okay, the bond that is present between two amino acid. So இந்த translationன்றத ஒரு peptide bond synthesis ஆவும் நம்ம எடுத்துக்கலாம். Okay, so இந்த bond எப்படி ஃபார்ம் ஆகுது, இந்த amino acid எங்க இருந்து வருது, அதெல்லாம் தான் story of translation. Okay, yes. Is translation catabolic or anabolic? அது எப்படிப்பட்ட ஒரு ப்ராசஸ்? அது எனர்ஜி கன்சியூமிங் ப்ராசஸா இல்ல எனர்ஜி கிவிங் ப்ராசஸா? Obviously it's an anabolic process. Okay, it's a synthesis process. எப்படிப்பட்ட ப்ராசஸ்? சிந்தசிஸ் பசங்களா. Okay, it requires a lot of ATPs. Okay, நிறைய ATPs தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் உங்களோட translation. Okay, so where is that energy stored? That energy is stored in the form of a peptide bond. So உங்க எல்லாருக்கும் தெரியும் அமைனோ ஆசிட்ல என்ன இருக்கும்னு. ஓகே, நான் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். பிகாஸ் யூ கைஸ் ஹேவ் a lot of time. ஓகே, ஏன்னா நீங்க அடுத்த வருஷம் தான் நீங்க போர்டு எக்ஸாம் எழுத போறீங்க. பட் இப்பத்துல இருந்து அதோட பேசிக்ஸ் வந்து தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ போர்டு எக்ஸாமுக்கு சூப்பர் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இந்த பெப்டைட் பாண்ட்னா என்ன மேம்? இட் இஸ் a bond that is formed between carboxyl group of one amino acid and amino group of another amino acid. Okay, so இந்த கார்பாக்சிலிக் குரூப்புக்கும் இந்த அமைனோ குரூப்புக்கும் நடுவுல ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பாண்டை தான் நம்ம பெப்டைட் பாண்ட்னு சொல்றோம். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இந்த பெப்டைட் பாண்டை எப்படி நம்ம வந்து காமிக்கிறோம்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ CONH லிங்கேஜ். அது ஒரு அமைட் லிங்கேஜ் மாதிரி இருக்கும். இட் ஹேப்பன்ஸ் வித் எலிமினேஷன் ஆஃப் வாட்டர். ஒரு வாட்டர் மாலிக்யூல் இஸ் எலிமினேட்டட். வி கால் திஸ் ஆஸ் dehydration reaction. So dehydration இல்ல condensation reaction ன்னு சொல்றோம். The amino group of one amino acid and the carboxylic group of one another amino acid, they both combine with the elimination of water molecule. So இந்த ஸ்ட்ராங்கான பாண்ட் தான் நம்ம பெப்டைட் பாண்ட்னு சொல்றோம். இட் requires a lot of energy. ஓகே, உங்க டிரான்ஸ்லேஷன்ல யூஸ் பண்ணப்பட்ட எனர்ஜி எல்லாம் எங்க ஸ்டோர் பண்ணப்படுது? இந்த பெப்டைட் பாண்ட்ல தான் பசங்களா ஸ்டோர் பண்ணப்படுது. ஓகே, சோ இதுல நிறைய விஷயம் இருக்கு, ஸ்டெப்ஸ். ஓகே, இப்ப நம்ம ரிக்வயர்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியாச்சு, என்னென்ன தேவைன்னு நம்ம சொல்லியாச்சு. அடுத்தது என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு? நாலு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, முக்கியமான ஸ்டெப் வந்து அமைனோ அசைலேஷன் ஆஃப் tRNA சொல்றோம். ஓகே, சோ ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் எழுதிடுறேன், அப்புறம் ஒன்னொன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன். அமைனோ அசைலேஷன் ஆஃப் tRNA. ஓகே, அடுத்தது இனிஷியேஷன். ஓகே, அதுக்கு அடுத்தது elongation. ஓகே, அதுக்கு அடுத்தது termination. So you have 4 important steps: amino acylation, initiation, elongation and termination. Ma'am, what is amino acylation, ma'am? What is this tRNA, ma'am? So இத பத்தி எல்லாம் நம்ம டீடைலா இப்போ பார்த்திரலாம். Okay, yes. So first let's talk about activation of amino acid or charging of tRNA. உங்க எல்லாருக்கும் தெரியும் tRNA is a clover leaf model like this, கரெக்டா? சோ இந்த மாதிரி ஒரு மாடல் தான் உங்களோட tRNA. ஓகே, இந்த மாதிரி ஷேப்ல உள்ள ஒரு மாடல். சோ just give me a minute. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு மாடல் தான் உங்க tRNA. It has a 5 prime end and a 3 prime end. ஒரு 5 prime end இருக்கு, ஒரு 3 prime end இருக்கு. ஓகே, சோ இத வந்து நம்ம வந்து T-Psi-C லூப்னு சொல்றோம். இத வந்து நம்ம DHU ஆர்ம்னு சொல்றோம். இத வந்து நம்ம வேரியபிள்னு சொல்றோம். ஓகே, சோ இத வந்து நம்ம ஆன்டி கோடான்னு சொல்றோம். ஓகே, ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, சோ 5 prime end, 3 prime end, DHU arm, T-Psi-C and your anticodon. ஓகே, இந்த DHU ல ஒரு ஸ்பெஷல் பேஸ் இருக்கு. அந்த ஸ்பெஷல் பேஸ் பேரு டைஹைட்ரோயூரிடின். ஓகே, இங்க ஒரு ஸ்பெஷல் பேஸ் இருக்கு. அந்த ஸ்பெஷல் பேஸ் பேரு சூடோதைமின். ஓகே, சோ இந்த ஆன்டிகோடானுக்கும் இந்த 3 prime எண்டுக்கும் என்னதான் ஃபங்க்ஷன், அதோட உபயோகம் தான் என்னன்னு கேட்பீங்க. ஓகே, 3 prime எண்ட்ல தான் அமைனோ ஆசிட் போய் பைண்ட் ஆகும். ஓகே, சோ யூ வில் ஹேவ் an amino acid. Okay, the amino acid
binds to the 3' end of the mRNA பசங்களா. Simple story. Okay. So இந்த tRNA ன்றது ஒரு adapter molecule. So இந்த tRNA என்ன பண்ணோம்னா it carries the amino acid to the site of protein synthesis. Okay. So இப்போ 20 amino acid இருந்ததுன்னா 20 வெவ்வேறு tRNAs இருக்கும் to carry it to the site of protein synthesis. Okay. ஒரு carrier மாதிரி இவங்க வந்து act பண்றாங்க. So tRNA is a adapter molecule. Okay, it carries amino acid to the site of protein synthesis. Very, very, very important. நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவா கேளுங்க. So இந்த amino acid வந்து எங்க பைண்ட் ஆகும்னா இந்த 3' எண்டுக்கு தான் பைண்ட் ஆகும். ஓகே, அப்போ இந்த ஆன்டிகோடானோட ஃபங்க்ஷன் என்ன மேம்? இமேஜின் பசங்களா, this is your mRNA. Okay, this is your tRNA. The anticodon binds to the codon on the mRNA. Okay, so இங்க ஒரு codon இருக்கும். There will be codon on the mRNA. உங்க AUG, UAG அந்த மாதிரி எக்கச்சக்கமான codons இருக்கும். Okay, so the codon base pairs with the anticodon. Okay, so this anticodon interacts with codon on mRNA. ரொம்ப 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 முக்கியமான விஷயம் பசங்களா. It's very, very, very important. So this is about the structure of tRNA. இதுதான் tRNA ஓட structure. ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது எப்படி இந்த tRNA வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஸோ எப்படி இந்த tRNAல போய் அமைனோ ஆசிட் போய் பைண்ட் ஆகுது, அதை தான் நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் அ tRNA. ஓகே, ஒரு ரஃப் டயக்ராம் இப்படிதான் வரையணும்னு இல்லை. யூ கேன் ஜஸ்ட் ரைட் tRNA ஆல்சோ இன் யோர் எக்ஸாம். உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இப்படி எழுதுறேன். ஓகே, பிளஸ் amino acid, okay, plus ATP. ATP ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். Okay, in presence of an enzyme, ஒரு enzyme தேவைப்படுது, முக்கியமான enzyme. So அந்த enzyme பேரு amino acyl tRNA synthase. Okay, so in amino acyl tRNA synthase என்ன பண்ணோம்னா it actually helps in binding of amino acid. So once the amino acid is bound to the tRNA, we call this as an activated or a charged tRNA. Okay, இப்போ இதுக்கு charge வந்துச்சு. Okay, charged tRNA அல்லது activated tRNA. Both of them means absolutely the same. Okay, charged tRNA or activated tRNA. The tRNA carrying amino acid. So இப்போ முடிஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு, tRNA ரெடி ஆயிடுச்சு. எங்க போறதுக்கு? To the site of your protein synthesis. Okay, I hope all of you understood activation of amino acid. Okay, அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் இருக்கு, ஒரு குவிக் அவங்களோட கான்செப்ட் கிளியர் பண்றதுக்கு. Polymerization of amino acid to form a polypeptide is called transcription translation. So எல்லாரும் இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு போய் கமெண்ட்ல போய் ஆன்சர் பண்ணுங்க. டிரான்ஸ்கிரிப்ஷனா டிரான்ஸ்லேஷனா? obviously it is translation. Okay, yeah. What kind of reaction happens during the formation of peptide bond? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். ஓகே, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு ரியாக்ஷன்னு. அது ஒரு கண்டென்சேஷன் ரியாக்ஷன். ஓகே, அல்லது we also call it as dehydration reaction. Condensation அல்லது dehydration reaction. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஓகே, எஸ். அடுத்தது the amino acyl tRNA synthase, we have discussed about that. Okay, what do you understand by charging of tRNA? It is a synthesis of amino acid carrying tRNA தான் நம்ம charging of tRNA ன்னு சொல்றோம். Okay, so the activation of amino acid and the charging of tRNA molecule with specific amino acid prepares the cell to initiate the process, just like how you are charging your mobile phone, how you are charging your smart watches. அதே மாதிரி நம்ம tRNA-வை சார்ஜ் பண்றோம். சார்ஜ் பண்றதுனால என்ன ஆகும்? It goes and binds with the amino acid. That's very, very, very important. Okay, அடுத்த விஷயத்துக்கு போகலாம். இனிஷியேஷன் பத்தி பேசலாம், ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சோ நீங்க இனிஷியேஷன் நம்ம ப்ரோகாரியோட் பத்தி பேசலாம். ஓகே, உங்க ப்ரோகாரியோட்டிக் தான் உங்க டெக்ஸ்ட் புக்லயும் கொடுத்துருக்காங்க.
Okay, so first let's talk about ribosome. Okay, so இந்த ரைபோசோம்ல ரெண்டு சப்யூனிட் இருக்கு. ஒன்னு வந்து சின்ன சப்யூனிட் 30s, இன்னொன்னு வந்து பெரிய சப்யூனிட் 50s. the 30s subunit and the 50s subunit. Okay, so இந்த 30s subunitல எல்லாரும் தெளிவா கேளுங்க. இந்த 30s subunitல மூணு முக்கியமான சைட் இருக்கு. E site, P site and A site. Okay, E site, P site and A site. So what do you mean by E pasangla? E stands for exit. Okay, P stands for peptidine. Okay, A stands for amino acyl binding site. Okay, இதுதான் EPA ஓட full form வந்து இதுதான். Okay, so first என்ன ஆகும்னா உங்களோட ரைபோசோம் இருக்கு. So ribosome மேல போய் your mRNA goes and binds. Okay, so imagine this is your mRNA. So இதுதான் உங்களோட mRNA. Okay, this is your 5' end, this is your 3' end. Okay, தெளிவா புரிஞ்சுக்கோங்க. And all of you know AUG. AUG. AUG ன்றது என்னது? It is an initiator. Initiator என்ன பசங்களா? Codon. Okay, AUG is an initiator codon. So you have A, you have U and you have G. Okay, so மொத codon வந்து initiator codon AUG னா மொத amino acid என்னவா இருக்கும்? Obviously it will be a methionine tRNA. Okay, so ஏனா AUG codes for methionine. AUG எது கோட் பண்ணுது? It codes for an amino acid methionine. Okay, so இது உங்களோட mRNA. Okay, இது உங்களோட 30s ribosomal subunit. And then you will have the first, இது வந்து ஒரு tRNA வா நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. Okay, first tRNA, that is your methionine binding to the P site. First tRNA மட்டும் தான் P siteல போய் bind ஆகும். Okay, அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா you will have the larger subunit. Okay, so what is the larger subunit? 50s subunit. Okay, so the larger subunit goes and binds. Okay, it is going to form what pasangla? It is going to form a 70s initiation complex. அது என்ன form பண்ணும்? 70s initiation complex form பண்ணும். அவ்வளவுதான். Initiation is done. Okay, so இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சா? செக் பண்ணிட்டு ஒரு வாட்டி இந்த பெரிய சப்யூனிட் போய் பைண்ட் ஆகும். So we call this as 70s initiation complex. Okay, so இது எல்லாருக்கும் புரிஞ்சதா? Did everyone understand this? Please do let me know. So முதல்ல நம்ம ரைபோசோம் இருக்கு. இதுல வந்து நிறைய இனிஷியேஷன் ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. So அதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஏன்னா உங்க டெக்ஸ்ட் புக்ல இல்ல. அந்த அளவுக்கு டெப்தா தேவையில்லை. Okay, so but it needs GTP. எனர்ஜி தேவை. And the energy is in the form of GTP. Okay, you have a smaller subunit, you have a larger subunit. Okay, smaller subunit la E site, P site and A site and 3 site irukku. Okay, and then you have your mRNA coming and binding to your ribosome. Okay, adukku அடுத்தது என்ன நடக்குது? You have your first tRNA, that is your methionine tRNA. Okay, binding to your P site. Okay, இதுதான் நம்மளோட initiation complex. Okay, so அடுத்தது நம்ம பார்க்க போறது elongation. So elongationல மூணு முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. ஓகே, சோ இந்த பிக்சர் அப்படியே இருக்கும். இங்கே நம்ம elongation கண்டினியூ பண்ணிடலாம். Just a second. So elongationல 3 important steps இருக்கு. Binding of first step வந்து binding of second amino acyl tRNA, okay, to the A site. இதுதான் முதல் ஸ்டெப். ஓகே, முதல் ஸ்டெப். ரெண்டாவது வந்து peptide bond formation. இந்த 3 பாயிண்ட் நீங்க படிச்சாலே போதும். peptide bond formation. ஓகே, அடுத்தது வந்து you have translocation. Translocation. ஓகே, இந்த 3 ஸ்டெப் தான் உங்களோட elongationல வரக்கூடிய ஸ்டெப்ஸ்.
Okay, elongation consists of binding of second amino acyl tRNA to the A site, peptide bond formation, and later on you also have translocation. Okay, அதோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். The anticodon on tRNA binds with the codon. இப்போ மீத்தியோன் இருந்துச்சுன்னா அதோட anticodon என்னவா இருக்கும்? இங்க A இருந்துச்சுன்னா இங்க U இருக்கும், இங்க U இருந்துச்சுன்னா இங்க A இருக்கும், இங்க G இருக்கும். Okay, so there is an interaction between the codon and the anticodon. அதை மட்டும் மறந்துடாதீங்க. Okay, say for example, the next one is U. Okay, so in the U ன்ற amino acid வந்து it codes for phenylalanine. Okay, so now this second tRNA will be a phenylalanine tRNA. Okay, phenylalanine, second tRNA. Okay, so first step aayircha, binding of the second amino acyl tRNA to the A site. So we are done and dusted with the first step. ரெண்டாவது step ரொம்ப முக்கியமான step, formation of peptide bond between the two amino acid. So இந்த amino acid க்கும் இந்த amino acid க்கும் நடுவுல, okay, so இந்த amino acid க்கும் yes, இந்த amino acid க்கும் இந்த amino acid க்கும் நடுவுல peptide bond form பண்ணணும். மேஜிக் நடக்குமா? Obviously magic எல்லாம் நடக்காது. There is a proper bond formation with the help of your ribozyme. Okay, என்ன மேம் சொல்றீங்க? ribozyme சொன்னீங்களா? Yes பசங்களா, I told ribozyme. So ribozyme னா என்ன மேம்? RNA based enzyme. Okay, so let's on the eraser, let's get into the work. So என்ன நடக்கும் இப்போ? Methionine, phenylalanine. Okay, so what do you see here? A peptide bond formation is happening. So in the peptide bond formation க்கு ஒரு முக்கியமான enzyme தேவைப்படுது. அந்த முக்கியமான enzyme வந்து peptidyl transferase. என்ன பசங்களா? Peptidyl transferase. இந்த peptidyl transferase is a ribozyme. It is a 23S rRNA. எப்படிப்பட்ட rRNA பசங்களா? It's a 23S rRNA. So இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ribozyme சொல்றோம். Okay, ribozyme சொல்றோம். Okay, இதுதான் உங்களோட peptide bond formation. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா translocation நடக்க போகுது. So இதுதான் உங்க ரைபோசோம்னா, the ribosome moves just one codon further. So இப்படி அது ஒரு கோடான் ஃபர்தரா மூவ் பண்ணப்படும். ஓகே, ஸோ அப்படி மூவ் பண்ணும் பட்சத்துல என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும்? ஓகே, ஸோ வாட் ஆர் சேஞ்சஸ் ஹேப்பன்ஸ் ஹியர்ன்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ்? ஸோ இந்த ஒரு எம்டி இங்க போயிடும். ஸோ இது வந்து இங்க வந்துடும். ஸோ மீத்தியோனைன், phenylalanine ஒரு டைபெப்டைட் ஃபார்ம் ஆயிரும். ஸோ இது வந்து uncharged tRNA. ஓகே, the uncharged tRNA will be removed. அவங்க வந்து ரிமூவ் பண்ணப்பட்டுருவாங்க. They will no more be there. Okay, the uncharged tRNA is removed out of the protein synthesizing site. Okay, இப்போ அடுத்தது this code, they will all move one codon further. So இங்கெல்லாம் எந்த ஒரு இதுவும் இருக்காது. அடுத்த கோடானுக்கு மூவ் ஆயிருவாங்க. Okay, so you will have something like this now. So you will have A, you will have U, you will have G, U. Okay, இங்க வந்து GUG இருக்கலாம். Okay, next amino acid will come and bind. Next tRNA will come and bind. Okay, so இந்த process தான் elongation. Okay, முடிஞ்ச அளவுக்கு precise but still எல்லா nuances-உம் கவர் ஆகுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். Okay, so translocation னா என்ன? The ribosome moves one codon further. Okay, just moves one codon further. That's very, very, very important. Okay, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். Okay, so கடைசியா என்ன ஆகும்? This process continues. Okay, இந்த process continue ஆயிட்டே இருக்கும். You'll have their entire என்ன சொல்றது amino acid sequence, and finally when when this is your ribosome, okay,
UAA. This is your stop codon. So இந்த stop codonல போய் அங்க reach ஆகும்போது okay, so இங்க தான் நிறைய proteins, இது ஒரு tRNA, it has multiple amino acids. Okay, a factor called release factor. என்ன factor பசங்களா? Release factor. Okay, binds to your termination codon. Termination codon is UAA, UAG and UGA. These are the three important termination codons. So அந்த இடத்துல protein synthesis வந்து terminate பண்ணப்படும். அவ்வளவுதான். Okay, so finally என்ன நடக்கும்? Disintegration of the entire complex will happen. Okay, so mRNA தனியா வரும். Okay, அதுக்கப்புறமா என்னோட ribosomes, they will split up. Okay, and I have my polypeptide. So இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? Polypeptide ன்னு சொல்றோம். Okay, the tRNAs, all of it will just split up. Okay, all of it will split up and this process is called as translation பசங்களா. Okay, so உங்க உடம்புல இருக்க ஒவ்வொரு protein synthesisம் இப்படிதான் நடக்குது. Okay, that's all about translation. இப்போ summary பார்த்துடலாம் ஒன்னொன்னா என்னென்ன நடக்குதுன்னு. Okay, so இதுதான் நான் சொல்லி கொடுத்தது. Smaller subunit, larger subunit. Okay, the initiation codon is AUG. Okay, so the first amino acid will be methionine. The codon interacts with the anticodon. Codonum anticodonum base pair pannum. Simple. Okay. Yes. So how many binding sites are present on a ribosome for tRNA? 3. What are the 3 sites? E site, P site and A site. Avladha. Okay, there are 3 important sites. Okay. Yes. So elongation enna nadakudhu? Exactly what is shown here. Okay, the ribosome keeps moving further. Okay, it reaches the codon and it brings the proper amino acid. Okay, inga AAU irukku, so it brings aspergine, ASN. Okay, inga parunga, protein synthesis is continuing, growing polypeptide chain and the empty tRNA is removed. The tRNA without amino acid is being removed. Okay, so in the nadula enna bond? What is this bond? It is your peptide bond. Avladha. That's it. Okay, adutha vishayam, this is what is the entire process. You can see empty tRNA, you can see the tRNA with polypeptide, you can see the tRNA which is getting into your A site. Okay, so this ribosome keeps reading the codon further and further. Okay, that's very important. Okay, final and nadakum, stop codon kitta vandutanga, the release factors will come to rescue. Okay, so the release factor will help in termination of translation. So termination nadakum, everything will be released. Okay, yes. So that's all about your entire translation pasangla. So translation la nama enna padichirukom? 4 mukkiyamaana step. Activation of amino acid. Okay, adukapprama initiation, elongation and termination. Okay, இந்த 4 முக்கியமான ஸ்டெப்ஸும் ரொம்ப முக்கியம். And this protein, once it is synthesized, it undergoes protein folding பசங்களா. சில proteins வந்து they have to be folded in a proper shape in order to be functional. அந்த primary structure, secondary structure, tertiary structure, அதெல்லாம் நம்ம already படிச்சிருப்போம். Okay, so the tertiary structure is very important. Okay, for the functioning of protein. So இதெல்லாம் நடந்து முடிஞ்சுதான் ஒரு enzyme ஆகட்டும், ஒரு ஹார்மோன் ஆகட்டும், எல்லாமே நம்ம உடம்புல synthesize பண்ணப்படுது. Okay, so this is all about translation. If you guys have any doubt, please do let me know in the comment section. So எல்லாரும் மறக்காம இந்த ஒரு quick lecture வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் translation புரிஞ்சுக்க கஷ்டப்படுறாங்களோ, do stay tuned for more bio learning. Take care. Bye.